ஆல் ரைட். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் பற்றின வீடியோ தான். இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, லேப்டாப்ஸ் பற்றி தான். ஸோ லேப்டாப்ஸ்னால் நம்ம நிறைய பிராண்ட்ஸை பற்றி பேச போகிறோமானா அப்படி இல்லை. ஸோ லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றினது. ரீசெண்டாக வந்து நான் வந்து என்னோட லேப்டாப்பில் ஒரு இஷ்யூ இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா, சார்ஜிங்கில் இஷ்யூஸ் இருந்தது. அண்டு சுத்தமாக வந்து ட்ரை ஆகிடுச்சு பேட்ரி. ஸோ அதனால் என்னால் வந்து லேப்டாப் ஈவன் எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணாலும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல. ஆனே ஆகலை. ஸோ ஆன் பண்ண தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சில ஷாப்ஸ்க்கு போய், லேப்டாப் ரிப்பேர் பண்ணுற ஷாப்ஸ்க்கெலாம் போய் நான் என்ன பண்ணேன்னா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மோஸ்ட்லி எல்லோரும் சொன்னது என்ன அப்படின்னா, இதில் சார்ஜிங் ஐசியில் வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ பவர் ஐசி அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு லேப்டாப் பற்றி அவ்வளோவா டெக்னிக்கலாக தெரியாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் பார்த்தாகணும், சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அவங்க சொன்ன ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் எஸ்பி ரோடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இருக்கிறது ஹெச்எஸ்ஆர். ஓகே. ஸோ எஸ்பி ரோடு போனேன். இப்போது என்னென்னா, அவங்க இனிஷியலாக பார்த்தவங்க வந்து சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அரௌண்டு 4,000 to 5,000 வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல, மேபி அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். நம்ம இன்னும் பெட்டரான சில ஷாப்ஸை வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் எஸ்பி ரோடு போய் பார்த்தேன். அங்கே வந்து எனக்கு ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஒன்ஸ் நான் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி போயாச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிஷியலாக வந்து மதர் போர்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேன், வேறு என்ன இருக்குது, ஸோ உள்ளே வந்து யூஸ்வலாக வந்து சர்வீஸ்க்காக வந்து இது பண்ணுறது, இது மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 3,400 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மதர் போர்டு வந்து சம்திங் 2,500 ஆர் 2,700 சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேன் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 3,400 ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு புரியல, 3,400ன்னு சொல்கிறாங்களே, இது வந்து நம்ம சார்ஜிங் ஏசியில் தானே இஷ்யூ இருக்குன்னு சொன்னோம், இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து லேப்டாப் எனக்கு அந்த டைமில் சீரியஸாகவே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் நினச்சேன். ஸோ இமிடியட்லி என்ன பண்ணேன் அப்படின்னா, சார்ஜிங் போட்டு பார்த்தா சார்ஜ் ஆச்சு. ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பே பண்ணிட்டேன். ஸோ அங்கே தான் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 10 days ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10 days ஆகிடுச்சு ஆக்சுவலாக. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சடனாக வந்து அகைன் அந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆனிச்சு. அவங்களுக்கு வந்து கால் பண்ணி நான் கேட்டேன். ஸோ அவங்க கொடுத்த நம்பர்லேருந்து. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அகைன் போகிறப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஏசியில் தான் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை பிகினிங்லேயே சொன்னேன், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 லேப்டாப் சரி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லேப்டாப்பில் இந்த இஷ்யூஸ் இருக்குது, இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை டெக்னிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அங்கே நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் அதை வந்து என்ன ஏதாவது ஃபால்ட்ஸ் இருக்குது, என்ன மிஸ் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி எதுவுமே நான் வந்து பெருசாக நான் பார்க்கல. ஸோ நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம், நமக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஒரு தாட் தான். ஒரு 3rd person கிட்ட கொடுக்குறோம்னா, நம்மளோட லேப்டாப்பை நம்ம பக்கத்துலேருந்தே பார்த்தாலுமே அவங்க என்ன சரி பண்ணுறாங்க, என்ன சரி பண்ணுறது இல்லைங்கிறது நம்மளால் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு மைனஸாக இருந்தது. ஸோ நான் அங்கே போய் கேட்டதும் இன்னும் ஒரு 1,800லேருந்து 2,500 வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னு புரியல, ஏன் இவ்வளோ சார்ஜ் போடுறோம்? இப்போது என்னோடய லேப்டாப்பை நான் ஆன் ஆகலைன்னு சொல்லி ஆன் ஆகிறதுக்கு நான் வந்து 3,000 பே பண்ணிட்டேன். அது உண்மையாகவே எல்லா லேப்டாப்புக்கும் அப்படி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,500 வந்து சார்ஜிங் ஐசிக்கு, அந்த சார்ஜ் ஐசிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் மறுபடியும் ஒரு 5,000 நான் வந்து இது பண்ணணும். ஆக்சுவலாக வந்து என்னோடய லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப். ஸோ அதை வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் லேப்டாப் அவ்வளோ வருஷம் தாங்கிறது வந்து அதை மெயின்டெனன்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நான் எல்லா லேப்டாப் வந்து நல்லா யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. பட் ஏதோ ஏன்னா வந்து அந்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்போ ஒரு நல்ல ஒரு பர்பஸ்க்கு என்னால் யூஸ் பண்ண முடியுது. இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை நான் ரீசேல் பண்ணால் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 மேலே யாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி இருக்கிறப்போ நான் அந்த லேப்டாப்புக்கு 5,000 6,000 பே பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒன்று. அண்டு ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன அப்படின்னா, இந்த சார்ஜை வந்து இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போனதுக்கப்புறம் நான் சொன்னது, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன
ஃபிக்ஸ் பண்ணீங்க? நான் வந்து இதுதானே கேட்டேன் அவங்ககிட்டன்னு சொன்னேன். அவங்க சொன்னது, "நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ லேப்டாப்பில் வந்து சார்ஜிங் ப்ராப்ளம் சொன்னீங்க. அண்டு லேப்டாப் ஆன் ஆகலைன்னு சொன்னீங்க. ஸோ நாங்கள் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணதா சொன்னீங்க. ஸோ லேப்டாப் வந்து நீங்கள் சரியா சர்வீஸ் பண்ணல. ஸோ அது ஒரு ரீசன் தான்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு புரியாதது லைக் நான் முதல்லயே சொன்ன மாரி எனக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் இல்லன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கிறது எனக்கு தெரியாது. சீரியஸ்லி. ஸோ இதுதான் வந்து அவங்க சொன்னது. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லி அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு. ஓகே. பட் இப்போது நம்ம வந்து என்னோட இஷ்யூ இதுதான்னு சொல்லி அவங்ககிட்ட கிளியராக சொன்னதுக்கப்புறமா அகைன் சார்ஜிங் ஏசியில் இஷ்யூ வருது அப்படின்னா, ஸோ நமக்கு அந்த பார்ட்டில் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. சார்ஜிங் ஏசி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு தாக்கில் தான் நான் இருந்தேன். அண்ட் இப்போது என்ன அப்படின்னா அகைன் வந்து இஷ்யூ ரைஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து அகைன் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதை என்னால் பே பண்ணவும் முடியாது. ஓகே. ஸோ நான் வந்து எஸ்பி ரோட்ல இருக்கிற எல்லா ஷாப்பையும் நான் வந்து இது சொல்லலை, ப்ளேம் பண்ணலை. நான் வந்து பெட்டரான ஷாப்பை வந்து இன்னும் கொஞ்சம் தேடி இருந்தால் நான் ஃபைன் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் ஒரு ஒரு சில சஜஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் லேப்டாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்க அப்படின்னா, நாட் ஒன்லி எஸ்பி ரோட். ஸோ நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்கள் வந்து ஒரு அதை பற்றி தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் பர்சன், அட்லீஸ்ட் அந்த லேப்டாப்பை பற்றி ஒரு ஃபியூச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க, ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. ஓகே. ஸோ உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருந்தால் மச் பெட்டர். ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஸோ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு 2 டைம் போகும்போது எனக்கு செட் ஆகலை. ஸோ மேபி நான் கூட்டிகிட்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து இதுதான் இஷ்யூன்னு சொல்லி அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு அடிஷ்னலாக வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு சஜஷன் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போனப்போ, இந்த செகண்ட் டைம் போனப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது, புதுசாக லேப்டாப் வாங்குற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் கொடுத்து இதை வந்து நம்ம இது பண்ணுறதில்ல. ஓகே. ஆல்ரெடி இருந்த பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறது இல்லை. ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அண்டு இன்னொரு விஷயம் வந்து உங்களோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னா நீங்கள் அதில் கிளியராக இருங்க. ஓகே. ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட பட்ஜெட் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கிளியராக இருங்க. மேபி வந்து அதோட சார்ஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். அது உங்களுக்கு நீடு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போது எப்படி சொல்கிறது, அன்னெசரியாக வந்து நீங்கள் இதில் வந்து இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, கீஸ் நல்லா இல்லை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேரில் அழுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பேசிக் சர்வீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியறது ஒரு சிலது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பட் அதை தாண்டி வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உண்மையாகவே நெசசரி இருந்தால் மட்டும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை தான் சொல்லுவேன். அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் போகும்போதே வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா வந்து அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின ரிவ்யூஸை வச்சு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பாருங்கள். அண்டு ஆல்ரெடி அங்கே ஃபிக்ஸ் பண்ணவங்க யாராவது இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த ஷாப்பை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஸோ இதே மாதிரி வந்து லேப்டாப்பில் நிறைய இஷ்யூஸ் இருந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அதில் இல்லாமல் இருந்தது ஒரு மைனஸாக இருந்தது. பட் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களோட ஃப்ரெண்டு இப்படி யாராவது லேப்டாப் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து லேப்டாப் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லேப்டாப்பில் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா புதுசாக லேப்டாப் வாங்கினவங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பழைய லேப்டாப்பில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அண்டு இப்படி புதுசாக லேப்டாப் வாங்கணும், அதில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, இப்படி நிறையா வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கும், இது மாதிரி நம்ம போகலாம், இப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக க்ரியேட் பண்ண வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இதே மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.